ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த அருகம்புல் கோயிலுக்கு போயிருக்கும்போது சாமி கழுத்தில் இருந்த அருகம்புல்ங்க. இதை தான் இன்றைக்கி நான் ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி பண்ண போகிறேன். ஹெல்த்தியானதும் கூட. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது கூடவே அங்கே கோயிலில் கொடுத்த ரோஜாப்பூவும் சேர்த்து நல்லா உதுத்து எடுத்து வச்சுருக்கேன். அருகம்புல்லை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இதை நல்லா வெயிலில் வச்சு காய வச்சு எடுத்துக்கலாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ஹெல்த்தியான எல்லாத்துக்கும் பிடிச்சமான ஒரு ரெசிபி கிடைக்குங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உடனுக்குடனே கிடைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம அருகம்புல் ஏற்கனவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது நான் காமிச்சவங்ககிட்ட நல்லா பாருங்கள், அப்படி காஞ்சி வந்துருச்சு. நான் இவ்வளோ அருகம்புல்ல என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, கொஞ்சம் பொடி பண்ணி வச்சுக்க போகிறேன். இன்னொன்று அப்பப்போ நம்ம சூப்பு பண்ணுறப்போ கொஞ்சம் அந்த பவுடரெல்லாம் தூவிட்டு சூப்புக்கு தோசைக்கெல்லாம் மேலாப்பில் தூவி விட்டுட்டு இட்லி பொடியும் கொஞ்சம் ரெடி பண்ண போகிறேன். அப்புறம் இன்னொன்று முக்கியமாக இந்த அருகம்புல்லில் காஃபி பண்ண போகிறேன். இந்த அருகம்புல் காஃபி நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது, அதாவது நான் எனக்கு ஒரு 10-12 வயசு இருக்கும். எங்கள் வீட்டு பக்கத்து வீட்டில் ஒரு மாமா அவங்க யோகாசனம் அப்போவே அவ்வளோ பண்ணுவாங்க. ஆனால் நம்ம அவங்கள கண்டால் தெரிச்சு ஓடுவோம். எதுக்குன்னா நம்மளையும் அப்படி வில்லு மாதிரி வளைய சொல்லுவார். அதுக்காக பயந்து போய் அவர் வீட்டுக்கு போக மாட்டேன். ஆனால் கண்ணில் பட்டுட்டா கூப்பிட்டு இந்த மாதிரி அருகம்புல் இது குடி உனக்கு நல்லது அப்படின்னு கொடுப்பாரு. அவர் பாவனாசத்தில் கோயிலில் பூஜை பண்ணிட்டு இருந்தார். அப்போ பிள்ளையாருக்கு அருகம்புல் வர்றதெல்லாம் கொண்டு இந்த மாதிரி அவங்களோட தோட்டம் சின்னது இருந்தாங்க, காய வச்சு இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சு அவங்க ஒரு காஃபி ஊற்றுவாங்க. அந்த காஃபி குடிக்கிறதுக்கு நல்லதாக இருக்கும். ஆனால் நம்ம பிள்ளைங்க குடிக்கிற மாதிரியான ஒரு காஃபி ரெடி பண்ணணும். ஏன்னா நாங்கள் சின்ன பிள்ளையா குடிக்கும்போது சில இன்க்ரீடியன்ஸ் சேர்க்க மாட்டாங்க. கொஞ்சம் அந்த அருகம்புல்லோட ஃப்ளேவரோட கொஞ்சம் லைட்டாக ஒரு கசப்பு இருக்கும். ஆனால் அந்த கசப்பே இல்லாமல் நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுத்தா தான் காஃபி குடிப்பாங்க. அப்படி குடிக்கிறதுக்காக இன்னைக்கு இதை வச்சு ஒரு சூப்பரான அருகம்புல் காஃபி பண்ணலாம். தொடர்ந்து வீடியோவை சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா இந்த அருகம்புல் காஃபிக்கு அடுத்து அருகம்புல்லோட நம்ம வேறு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த காஃபி எல்லாருமே குடிக்கலாம். டேஸ்ட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். இப்போ அருகம்புல் காஃபிக்கு பொடி எல்லாமே கொஞ்சம் லைட்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். என்னென்ன எடுத்திருக்கேன்னு சொல்லிடுறேன். 3 ஸ்பூன் அளவுக்கு வர கொத்தமல்லி எடுத்திருக்கேன். ஒரு 6 ஏலக்காய், ஒரு இந்த அளவுக்கு 1 இன்ச் அளவுக்கு பட்டை, 4 கிராம்பு, அதே மாதிரி 1 இன்ச் அளவுக்கு சுக்கு எடுத்திருக்கேன். 10 முந்திரி எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு. இது ரோஜா காஞ்ச இதழ்கள் டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் கிடைக்கும். நாட்டு மருந்து கடைகள்லையுமே இந்த ரோஜா இதழ்கள் கிடைக்கும். இது இனிப்புக்காக நான் கருப்பட்டி எடுத்துருக்கேன். நீங்கள் கருப்பட்டி வேணால் எடுத்துக்கலாம், இல்லை நாட்டு சக்கரை சேர்த்திங்கன்னாலும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ இந்த கருப்பட்டி இல்லாமல் இதெல்லாமே நம்ம லைட்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். வாங்க, அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்கோங்க. ட்ரை ரோஸ்ட்னால் ரொம்ப போட்டு வறுக்கக்கூடாது. லைட்டாக இந்த பொருளெல்லாம் கொஞ்சம் அப்படி கிறிஸ்பி ஆகணும்னா மிக்சியில் போட்டு பவுடர் பண்ண போகிறோம். இந்த அளவுகளுக்கான அருகம்புல் நல்லா நம்ம இப்படி அள்ளுற மாதிரி இருக்கணும். ஒரு கைப்பிடி அளவு அருகம்புல் எடுத்துருக்கிறேன். இந்த அருகம்புல் காஃபி நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வெறும் வானலியில் இது எல்லாமே சேர்த்தலாம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் மல்லி காஃபின்னு போட்டு கொடுப்பாங்க. நாங்கள் சின்ன பிள்ளைகளெல்லாம் சளி பிடிச்சது அப்படின்னா எங்கள் அம்மா உடனே இந்த மல்லி காஃபி போட்டு கொடுப்பாங்க. நல்ல வாசமாகவும் இருக்கும். அதே சமயத்தில் அந்த சளி இதெல்லாம் உடனே கேட்கும். ஜலதோஷமெல்லாம் உடனே கேட்குங்க. அப்போவெல்லாம் நம்ம சின்ன பிள்ளைல 90s உள்ளவங்களுக்கு தெரியும், நம்ம எதுக்கு எடுத்தாலும் ஆஸ்பத்திரிக்கு போக மாட்டோம். அப்படி இருக்கும்போது வீட்டில் இந்த மல்லி காஃபி, இந்த சுக்கு காஃபி இதெல்லாம் தான் போட்டு கொடுத்து நமக்கு அந்த சளியெல்லாம் வெளியேறிச்சு. இப்போ தான் நம்ம எதை எடுத்தாலும் உடனே ஆஸ்பத்திரிக்கு போகிறோம். ஆனால் நான் கொஞ்சம் எங்கள் பிள்ளைங்களுக்கு இந்த கைப்பக்குவங்களை செய்து கொடுக்குறத நான் விடலை. ரொம்ப முடியலை, ரொம்ப காய்ச்சலாக இருக்குது, ரொம்ப இதாக இருக்குது அப்படின்னா மட்டும்தான் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போவோம். மற்றபடி சின்ன சின்ன ஜலதோஷம் இதுகளுக்கெல்லாம் வீட்லேயே கைப்பக்குவம் பார்த்துக்குவேங்க. இப்போ இது நல்லா பாருங்கள், வறுத்தாச்சு. இந்த மாதிரி நல்லா வாசம் வருது. நல்லா அந்த ரோஜா பூவோட வாசம் சூப்பராக இருக்குதுங்க. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டோம் பாருங்க. இப்போ இந்த பாத்திரத்தில் அந்த கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருக்குது. நம்ம கை வச்சு எடுக்கிற அளவுக்கு சூடு வந்தால் போதும். இப்போ இதை அப்படியே இதில் கொட்டிடலாம். இப்படி கொட்டுறதுனால நமக்கு இதோட எஃபெக்ட் எல்லாம் போயிடுமா, நன்மையெல்லாம் போயிடுமானா இல்லைங்க. லைட்டாக இந்த அருகம்புல் சூடாயிடுச்சுன்னா
மிக்ஸி ஜாரில் பவுட்ரு பண்ணும்போது நல்லா உங்களுக்கு நைஸாக பவுட்ரு ஆகி வரும். ஓகேங்க, இதை வந்து ஆறுனதுக்கப்புறம் நான் பவுட்ரு பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். காஃபியும் போட்டு காமிக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ பாருங்கள், நம்ம வறுத்த பொடியெல்லாம் இந்த மாதிரி நல்லா பவுட்ரு பண்ணியாச்சு. நான் நல்லா இந்த மாதிரி பவுட்ரு பண்ணினதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்கிற கருப்பட்டியை சேர்த்து நல்லா கருப்பட்டியை தட்டிக்கோங்க. அப்போ தான் மிக்ஸி ஜாரில் அரைப்படும் போது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் அரைப்பட்டு வரும். நாட்டு சர்க்கரை இருந்தாலும் இதோட நீங்கள் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறீங்கனாலும் சேர்த்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு வெள்ளை சர்க்கரையை அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கருப்பட்டியை சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம கருப்பட்டியை சேர்த்து நல்லா சுற்றி எடுத்தாச்சு. இந்த மாதிரி ஒரு தட்டில் போட்டு முதல்ல கொஞ்சம் ஆற விட்டுலாம். கருப்பட்டி வந்து நீங்கள் எந்த அளவுக்கு இனிப்பு சேர்க்குறீங்கிறத பொறுத்து கருப்பட்டி சேர்த்துக்கோங்க. பின்னாடி போயிட்டு நிப்பாட்டிட்டு போயிருக்கோம். தெரியலண்ணா, கொஞ்சம் பக்கத்தில் நிப்பாட்டலாம் இல்லை, யாப்பில் அப்படி பண்ணுறேன். கட் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ பாருங்கள், நல்லா பவுட்ரு பண்ணியாச்சு. இந்த மாதிரி லைட்டாக இந்த மாதிரி பரத்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு நல்லா இது ஒரு 10-15 நாளைக்கு இது தாங்கும். ஏன்னா நம்ம கருப்பட்டி சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப நாள் வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி விட்ட மாதிரி ஆயிடும். அதனால் இந்த மாதிரி பரத்தி விட்டுட்டு கொஞ்சம் அதோட லைட்டாக அந்த சூடு ஆறுனதுக்கப்புறம் டப்பாவில் போட்டு வச்சுக்கலாம். சரி வாங்க, இப்போ இந்த காஃபி எப்படி போடுறதுன்னு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு எத்தனை பேருக்கு நீங்கள் காஃபி போடுறீங்கன்னு பார்த்துக்கோங்க. நான் வந்து 2 பேருக்கு காஃபி போடுறேன். இப்போ தண்ணி கொஞ்சம் நல்லா சூடாகட்டும். இப்போ தண்ணி இந்த மாதிரி சூடானோன்னே 1 டம்ளருக்கு இந்த மாதிரி 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நான் வந்து 2 டம்ளருக்கு 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இது நல்லா தளன்னு கொதிக்கட்டும். இப்படி இப்போ இந்த மாதிரி கொதிக்கும் போது ஸ்பூனை வச்சு கலந்து விடுங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா தளன்னு கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சு வரும்போது இந்த மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் நல்லா கொதிக்க விடுங்க. கொதிச்சு வரும்போதே ஃப்ளேவர் சூப்பராக இருக்குது. இப்போ இந்த மாதிரி நல்லா 2 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இப்படி கொஞ்சம் மூடி வச்சுருங்க. ஒரு 2 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதை வடிகட்டிட்டு அப்படியே குடிக்க போகிறோம். நல்லா இந்த மாதிரி ஒரு சன்னி வச்சுட்டு வடிச்சுக்கோங்க. இந்த ஹெல்த்தியான இந்த அருகம்புல் காஃபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. இப்போ கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறம் நம்ம குடிக்க போகிறோம். சூப்பரான அருகம்புல் காஃபி ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் இனிப்பு மட்டும் பத்தலாம், மற்றபடி சூப்பராக இருக்குது. ஆனால் அருகம்புல் வாசம் கொஞ்சம் கூட இல்லை, ரொம்ப நல்லா இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு ஹெல்த்தியான ரெசிபியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.